அனைவருக்கும் வணக்கம். இப்போ தேர்தல் வருகிறது. நீங்கள் யாருக்கு போட்டு போடலாம் என்று நினைக்கிறீர்கள்? இது என்னோட கருத்து. இந்தியா கூட்டணி, அதிமுக கூட்டணிக்கு போட்டு போடலாம். ஏன்னா இது நேரில் பட்டன உண்மை. ஐயா மோடி ஐயா மட்டும் இல்லாமல் இருந்தால் எங்கள் அப்பாவை எங்களால் காப்பாற்றிருக்க முடியாது. கிட்னி ஃபெயிலியர் டயாலிஸ் பண்ணிட்டு இருந்தோம். திருச்சி ஃப்ரண்ட்லைன் ஹாஸ்பிட்டல் பண்ணி பின்னர் தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூர் திருவாச்சூர் பண்ணோம். மோடி காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பண்ணோம். கழட்டிட்டு பண்ணோம். அப்புறம் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனை கொண்டு சென்று அங்கே கையில் ஆப்ரேஷன் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் தனலட்சுமி ஹாஸ்பிட்டலில் 3 நாளைக்கு மாத்திரை வாங்குறப்ப 500 ரூபா வந்துருச்சு. ஆனால் 3 நாளைக்கு மாத்திரை வாங்க 500 ரூபா வந்து விட்டது. ஆனால் அங்கே மோடி மெடிக்கலுக்கு வாங்குற மக்கள் மண்டபம் 15% மாத்திரை வந்து விட்டது. 15% மாத்திரை தள்ளுபடின்னு சொல்லி, சரி 60% தள்ளுபடி சொல்லி 5 நாளைக்கே வந்து 550 தான். இது நான் உங்கள் ஏழை வீட்டு பிள்ளை பேசுகிறேன். ஆகவே மீண்டும் சொல்லி ஐயா மோடி ஐயா வந்தால் இந்தியா நல்லா இருக்கும். அதே மாதிரி சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சில இடத்தில் மட்டும் சிலிண்டர் அங்கங்கே தட்டுப்பாடு இருக்கிறது. அதுவும் கூடிய விரைவில் சரி பண்ணி விடுவார்கள். மீண்டும் சொல்கிறேன், ஐயா மோடி ஐயா வந்தால் நல்லாக இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் தமிழக மீனவர்கள் படுகொலை இப்போ ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னும் எத்தனை வருஷம் தமிழக மீனவர் படுகொலை, இப்போ எங்கேயாவது படுகொலை வந்துருக்கா? அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அங்கங்கே வெடிகுண்டு விரட்டல் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்குது. மீண்டும் இந்தியா கூட்டணிக்கே வாக்களிப்போம். சரி, அதிமுக கூட்டணிக்கே வாக்களிப்போம். அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற செய்ய நம்மளோட இளைஞர் இன்னும் பாடுபட வேண்டும். நன்றி, வணக்கம்.